அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்கள் நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் புது புது யுக்திகளை கையாண்டு உறவினர்கள் முன் கெத்து காட்டக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த புரட்டாசி மாதம் ரிஷபராசினியர்களுக்கு அமையிருக்கு. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புரட்டாசி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம் மனம் திருவேங்கடத்து இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்க தோன்றுகிறது. இதற்கு காரணம் அதிகாலை பொழுதில் நாம் அரை தூக்கத்தில் உள்ள போதே நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் புனித சப்தம் தாங்க. நம்மை அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானை தான் நினைக்கிறது. இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகும் அமைகிறதுங்க. வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்து இன்னமுதன் மாவிளக்கு ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்று தருங்க. அது மட்டும் இல்லாம அந்த விளக்கின் தீபத்தின் ஒளியின் மூலம் திருவேங்கடவனே நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் தோறும் நவகிரகங்களின் நாயகனான சூரிய பகவான் புதனின் வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்க போகிறார். இந்த சஞ்சாரத்தின் காரணமாக ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2இல் குரு அமர்ந்து தனஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில்களின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாமா வேணாமா என்ற பல குழப்பத்தில் இருந்து வரும் ரிஷபராசினியர்கள் புது யுக்திகளை நீங்கள் கையாண்டு புதுவிதமான தொழிலை ஆரம்பித்து அவற்றில் முன்னேற்றம் காண இருக்கீங்க. அதே போல் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் அமைதியும் நிலவ இருக்கு. வெளியூர் பயணங்களால் பலன் உண்டு என்பதால் இந்த பயணங்கள் நீங்கள் தாராளமாக ஏற்கலாங்க. புத்தி கூர்மையுடன் செயல்பட இருக்கீங்க. சுக்கிரன் பணம் நெருக்கடியை தவிர்த்து வழிகாட்டுவாருங்க. அது மட்டும் இல்லாம தன குடும்பாதிபதி புதன் சிறப்பான நிலையில் இருப்பதால் அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களான நீங்க வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல சொந்த கட்டிட குடியேறும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. பழைய வீட்டை பராமரித்து சுத்தம் செய்துவிட்டு இந்த புரட்டாசி மாதத்திற்கு பிறகு நீங்கள் குடியேறுவதற்கான வேலையை இப்போதிருந்தே நீங்கள் ஆரம்பிக்க இருக்கீங்க. இதன் உங்கள் உறவினர்கள் எப்படி இவன் வளர்ந்தான் என்ற அளவிற்கு கூட ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. ஆலய வழிபாட்டிற்கு வாய்ப்பு உண்டு. 6இல் செவ்வாய் வரப்போவதால் துணிவான முடிவுகளை எடுத்து முன்னேற்றம் காண இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும். செலவுகளும் அதற்கேற்ப இருப்பதால் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. வரவுக்கேற்ற செலவுகள் இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவரவரது ஜாதகத்தில் குரு பகவான் ராசி 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஜோதிட கலை எடுத்து காட்டுது. அதாவது வனவாசத்திற்கு சமமான துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் என்பது பொருள். அதனால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்யாவிடல் இந்த மாதத்தினுடைய கடைசியில் சிரமப்பட வேண்டியிருக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் கூடுமான வரைக்கும் அனாவசிய செலவுகளை, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தான செவ்வாய் நிலை கொண்டுள்ளதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்பட இருக்கு.
அதே போல் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. குடும்ப விஷயங்கள்ல பிறர் தலையிடுவதால் பிரச்சனை அதிகரிக்கும். கூடுமான வரைக்கும் குடும்ப பிரச்சனைகளில் 3ஆம் நபரின் தலையீட்டை தவிர்த்து கொள்வது நல்லது. அப்படியே அவர்கள் இடையில் வந்து எது பேசினாலும் அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. உங்கள் குடும்பம் உங்களுடைய முன்னேற்றம் என்பதை உணர்ந்து பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம். குடும்ப விஷயங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகை உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் ஏற்படுத்தும் விதமா இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உத்தியோகத்தினருக்கு பல நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சார நிலையா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அவ்வளவு சாதகமாக இருப்பின் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோக மாற்றம் அல்லது துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாகும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைய இருக்கு. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கையினால் வர்த்தக துறையினருக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்பட இருக்குதுங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரை புதன் கிரகமே வித்யாகாரகர் என விவரிக்கிறது ஜோதிட கலை. அந்த வகையில் மற்ற கிரகங்களும் ஓரளவு கல்வித்துறையுடன் தொடர்பு இருப்பினும் புதன் கிரகமே பிரதான கிரகமாக விவரிக்கிறதுங்க. அந்த புதன் இந்த காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கிரகிப்பு திறன் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு வெளிநாடு சென்று வரும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக முயற்சிக்கலாம். அனைத்து உதவிகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள குரு பகவானுடைய சுப பார்வை பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை இராது. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவரும் பெண்மணிகளுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல் வேலை பளுவை சுலபமாக்குங்க. மேலும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. உங்களுடைய ராசிக்கு ரோகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. கணவன் மனைவி இடையே நில அந்யோன்ய குறைவிற்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் நிதானத்துடனும் செயல்பட்டால் குடும்ப பிரச்சனையில் எந்தவித விரிசலும் உண்டாகாமல் பார்த்து கொள்ளலாங்க. அது உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் உகந்த நற்பலனை தரும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிதளவு பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.